பயணிகளின் கவனத்திற்கு. கடலூர் மற்றும் சிதம்பரம் வழியாக கோயம்புத்தூர், கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கு போதிய ரயில் வசதி இல்லாததால் பொதுமக்கள், வணிகர்கள், அரசு, தனியார் துறைகளில் பணியாற்றுபவர்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினரும் மயிலாடுதுறை மைசூர் விரைவு ரயில், மயிலாடுதுறை கோவை ஜன் சதாப்தி விரைவு ரயில்களை கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்க வேண்டும். அதேபோல் அயோத்தி ராமேஸ்வரம் ஸ்ரத்தா சேது விரைவு வண்டி, தாம்பரம் செங்கோட்டை, சென்னை எழும்பூர் காரைக்கால் ஆகிய 3 ரயில்களும் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மற்றும் சிதம்பரம் பகுதியில் உள்ள வர்த்தக சங்கத்தினர், பொதுமக்கள், ரயில் பயணிகள் சங்கத்தினர், CPM, திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இதற்கு ரயில்வே நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் உண்ணாவிரதம், ரயில் மறியல், கோரிக்கை முழக்கப் போராட்டம் என முன்னெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் சார் ஆட்சியர் ராஷ்மி ராணி தலைமையில் இது குறித்து 2 கட்ட அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடைபெற்றது. இதில் ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்தது. இதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஜன் சதாப்தி மைசூர் ரயிலை கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலால் ரயிலை இயக்குவதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது. பின்னர் அறிவித்த ரயிலை உடனே இயக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, வர்த்தக சங்கத்தினர் சார் ஆட்சியரை சந்தித்து ஜூன் மாதம் கடிதம் அளித்தனர். இதனையொட்டி நீண்ட கால பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தென்னக ரயில்வே முதல் கட்டமாக மயிலாடுதுறை மைசூர் வண்டி எண் 16231162332 விரைவு ரயில் கடலூர் துறைமுகம் வரை ஜூலை 19ஆம் தேதியில் இருந்து, அதாவது இன்றிலிருந்து இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனையறிந்த சிதம்பரம், கடலூர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் கடலூர் துறைமுகத்தில் ரயில் பெட்டிகளுக்கு தண்ணீர் நிரப்பும் வசதி, ரயில் ஓட்டுநர் மற்றும் பாதுகாவலர் ஆகியவர்கள் தங்கும் அறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் கடலூர் துறைமுகம் ரயில் நிலையத்தில் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளது. இது குறித்து ரயில்வே உயர் அதிகாரி ஒருவர் கூறுகையில், மயிலாடுதுறைக்கு காலை 7 மணிக்கு மைசூர் ரயில் வரும். 7:05க்கு கடலூர் துறைமுகத்திற்கு புறப்பட்டுச் செல்லும். முதல் நாள் பரிசோதனை அடிப்படையில் இயக்கப்படும். அடுத்த நாள்தான் நேரம் அறிவிக்கப்படும் என கூறினார்.